வணக்கம் நண்பர்களே! இன்று நமது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அலம் என்ற ஊரில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். அலம் என்ற ஊர் நமது வழுதூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அலம் கோவிந்தன் கோவில் ஓர் பார்வை. இக்கோவில் பாண்டியர் மற்றும் சேதுபதி மன்னர்களின் ஆட்சியுடன் தொடர்புடைய வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாகும். இந்த கோவில் அப்பகுதியில் பல கிராம ஆலயங்கள், மக்கள் பாரம்பரிய நம்பிக்கைகள் மற்றும் காவல் தெய்வ வழிபாட்டின் மையங்களாக உள்ளது. கோவிந்தன் என்ற பெயர் கிருஷ்ணர் அல்லது கிராம காவல் தெய்வ மரபுடன் தொடர்புடையதாகும். இங்கு பில்லி சூனியம் நீக்கம், திருமண தடை மற்றும் குழந்தை பிறப்பு தடை நீக்கம் போன்றவை மக்களின் நன்மதிப்பை பெற்ற கோவிலாக கருதப்படுகிறது. சித்திரை திருவிழா ஓர் பார்வை. சித்திரை திருவிழா என்பது மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தையும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதை கொண்டாடும் 15ஆம் நாள் பிரமாண்ட திருவிழாவாகும். இது சைவம் மீனாட்சி மற்றும் வைணவம் அழகர் இணைக்கும் ஒரு கலாச்சார திருவிழாவாகும். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி மக்களுக்கு காட்சி அளிப்பார். இது அந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாகும். சித்திரை திருவிழா என்பது ஒரு திருவிழா மட்டுமல்ல, ஒரு பெரிய கலாச்சார கொண்டாட்டமாகும். இது மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டம் வாலாந்தரவை ஊராட்சி வழுதூர் அலம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கோவிந்தசாமி ஆலய 87ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருவிழா 1/5/2026 அன்று நடைபெற்றது. காப்புக்கட்டு வைபவம் 21/4/2026 செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அலத்தில் வெள்ளிக்கிழமை அழகர் வைகை ஆற்றில் இறங்கி பக்த கோடிகளுக்கு காட்சி தந்தார். இங்கு விநாயகர், ஹனுமன், மீனாட்சி மற்றும் முருகன் தெய்வங்கள் உள்ளன. பக்தர்கள் நேர்த்திக்கடனாக இளநீர் காவடி, வேல் காவடி எடுத்தனர், மொட்டை அடித்துக் கொண்டனர். கோவிந்தன் கருப்பன் சுவாமிகள் ஆடி பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்லி திருநீர் கொடுத்தார். திரியெடுத்து ஆடி மகிழ்ந்தனர்கள். அங்குள்ள தேர் அலங்கரிக்கப்பட்டு அதில் கோவிந்தன் பக்தர்களுக்கு காட்சி தந்தார். இந்த நிகழ்வு அடுத்த நாள் மாலை வரை நடைபெற்றது. அங்கு மதியம் சிறப்பான சமபந்தி அன்னதானம் நடைபெற்றது. அன்று இரவு மஞ்சள் நீராட்டு விழாவும் ஆஞ்சநேய பூஜையும் நடைபெற்றது. குதிரையாட்டம் மற்றும் கோமாளி ஆட்டங்களும் நடைபெற்றது. இத்திருவிழாவில் பலாயிரம் மக்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்து கலந்து கொண்டனர். காவலர்கள் சிறப்பாக பணியாற்றினார்கள். திருப்புகழ் பெருமைகளை பெரியசாமி அவர்களும், சித்திரபுத்தர் நாயன்மார் பற்றி சிவஞானம் அவர்களும், கோவிந்தன் பெருமைகளை உச்சிப்புலி முனியசாமி அவர்களும் சொற்பொழிவு ஆற்றினார்கள். கோவில் ஸ்தானியர்களாக கண்ணுச்சாமியார், அங்குராஜ் சாமி அலம் இருந்தார்கள். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், அலம் கிராமத்தார்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்தனர். இந்த கோவிலுக்கு வாருங்கள், கோவிந்தன் அருளை பெறுங்கள். கோவில் பற்றிய மேலும் தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக், ஷேர், கமெண்ட் செய்து செல்வா ஸ்டார் சேனலை வலுப்படுத்துங்கள். நன்றி.